ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக பிளாக் கிங்டமோட நெக்ஸ்ட் பாட்டு தான் இருக்கேன். நம்ம டேரெக்டாக பாட்டுக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற வேட இருக்காது பெண் திறமை தெரிஞ்ச எம்ரலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. பிடிச்சிருக்கவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. பாட்டுக்குள்ளே போகலாம். அந்த கிங்டமில் இருந்தபடியே சார்லி இதை மொத்தத்தையும் நோட் பண்ணிவிட்டு, இதுக்கு மேலே டேயை உன்கிட்ட விட்டு கொடுக்கக்கூடாது, ஏதாவது நான் பண்ணியே தருவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திங்க் பண்ணபடி அவனோட பிளேஸ்க்கு போவான். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிட்டு மேஜிக் கிளாஸை தான் கட்டுறாங்க. இந்த மாதிரி மேஜிக் கிளாஸை காட்டினா மேஜிக் கிளாஸில் இப்போ நம்ம டே தான் காரிடோரத்தில் நடந்து வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி டே வந்துட்டுருக்க மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, ஹை என்னோடய பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக நம்மளோட டேட்டை பேசுறதுக்காக நம்ம ஜொங்குக்கு வந்தோம். இந்த மாதிரி காரிடோரத்தில் வர நம்ம டே முன்னாடி சார்லி என்றாகி டயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும், என்னாச்சு சார்லி அப்படிங்கிற மாதிரி கேட்டால், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், என் கூட கொஞ்சம் ஒரு பிளேஸ்க்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா பக்கத்தில் இருந்துட்டு அந்த மேஜிக் கிளாஸில் கார்டன் சைடு மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறான். இந்த மாதிரி கூப்பிட்டு போனால் இப்போ நம்ம ஜிமினா வந்துட்டு அங்கே மாதிரி போனதுனால ஜிமினா மட்டும் கிளாஸ் ரூம்குள்ள என்ட்ராகிறாரு. இந்த என்ட்ரானா ஜொங்குக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் காரிடோரத்தில் வந்தவர் டே எப்படியும் கிளாஸுக்கு தானே போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக கிளாஸ் ரூமுக்குள்ள என்ட்ராகி நோட் பண்ணேன். ஜிமினா மட்டும்தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஜிமினா மட்டும் இருக்கிற இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு இவன் மட்டும்தான் அங்கே இருக்கிறான், எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஜிமினா கிட்ட நம்ம ஜொங்குக்கு வந்துட்டு, டே உன் கூட தான் நான் வந்தேன், எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சார்லி தான் கார்டன் சைடு கூப்பிட்டு போயிருக்கான், அவன்கிட்ட ஏதோ கொஞ்சம் சீக்ரெட்டாக பேசணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சார்லி கூட டே போயிருக்கானுங்கிற அந்த வேர்டை கேட்டே காண்டாகி நேராக நம்ம ஜொங்குக்கு அதே பிளேஸ்க்கு வராரு. இந்த மாதிரி வந்தால் இப்போ டே சைடு தான். டே சைடில் இப்போ நம்ம டே அந்த கார்டன் சைடில் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் வந்து உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தேன். சார்லி டே பக்கத்தில் உட்காந்துட்டு டே கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, டேயாங் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். நான் உன்னை ஃபஸ்ட் டே இந்த காலேஜில் பார்க்க சொல்லி எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு ப்ரப்போஸ் பண்ண தெரியாது, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டேட்ட பேசிக்கிட்டே டேயோட ஹேண்ட்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணபடியே டேயோட ஃபிங்கர் டேயோட ஹேண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே லைட்டாக ரப் பண்ணபடி, கொஞ்சம் டேட்டியாக ரப் பண்ணபடி பேசவும், இதை பார்த்துட்டே காண்டாகி டக்குன்னு சார்லியை விட்டு எழுந்துக்கிறாரு. என்ன பண்ணுற சார்லி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லட்டையாங் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம சார்லி சொன்னான். இங்கே பாருங்கள் சார்லி, எனக்கு லவ் பண்ணுற ஐடியாலாம் கிடையாது, லவ்லாம் நான் பண்ண மாட்டேன், அந்த ஃபீலுமே எனக்கு கிடையாது, அப்புறம் இந்த மாதிரி பேசாதீங்க, இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சார்லிக்கிட்ட நம்மகிட்டே பேசிக்கிட்டு இருந்தோம். இப்படி பேசிக்கிட்டு இருக்கட்டே ஏன் பேக்கப் பண்ணபடி நம்ம ஜொங்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். டே ஃபர்ஸ்ட்டில் ஷாக் ஆகி அப்படியே திரும்பி பின்னாடி நிற்கிற ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு, இவனுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சோம். நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படி ஹக் தான் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா, ஒரு ஹேண்ட்ஸ் அப்படியே டேயோட டொமாக்ஸ்லேருந்து ஹிப்லேருந்து செஸ்ஸு வரைக்கும் அப்படி ஃபுல்லாக ரப் பண்ணுது. அவரோட ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக டேயோட பாடியில் ப்ளே ஆகுது. இந்த மாதிரி ப்ளே ஆகிறது தான் நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸில் அடிச்சுட்டு, என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு பார்த்து பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுனா, என்ன பேபி இந்த பிளேஸில் என்ன பண்ணுற, கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, கார்டன் சைடில் என்ன பண்ணிகிட்ருக்க, ஹேய் உன்ட்ட அன்னைக்கு தானடா சொன்னேன் டேட்ட பேசக்கூடாதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சார்லிக்கிட்ட ஃபைட் பண்ணுற மாதிரி போனேன். ஜங்குக்கு அப்படியே நம்ம டே பிடிச்சிட்டு, எங்கள் பாரு ஜங்குக்கு ப்ராப்ளம்லாம் பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கொஞ்சம் கோவமாக பேசினோம். ஐயோ பேபி கோவப்பட்டியா என்ன, இதுக்கெல்லாம் கோவப்படுவியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் நம்ம ஜங்குக்கு நம்ம டே புஷ் பண்ணிவிட்டு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி திட்டுனேன். அப்பப்பா கிளாஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் போடா லூஸ் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு டே அப்படியே முன்னாடியே நடந்தால் டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஜங்குக்கிட்டே கூடயே சேர்ந்து போகிறாரு. இந்த மாதிரி போகிற மூமெண்ட்டை சார்லி நோட் பண்ணிவிட்டு, நான் டச் பண்ணால் உனக்கு அது டர்ட்டியாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, ஏன் ஹேண்ட்ஸை டக்குன்னு தட்டி விட்ட, அவன் இப்போ உன் பாடி அப்படி ப்ளே பண்ணி ரப் பண்ணி இப்போ கூட
உன் ஹிப்பை பிடிச்சபடி ரப் பண்ணபடி உன் கூட வரான். இதெல்லாம் உனக்கு டர்ட்டியாக அன்கம்ஃபர்டபுளாக தெரியலையாடா? தெரியாதுல்ல. ஆ அந்த ஜேகே டச் பண்ணால் உனக்கு அது எதுவுமே டர்ட்டியாக தெரியவே தெரியாது. நான் உன்கிட்ட இப்படி பேசி உன்னோட பர்மிஷனோடு உன்னை மேரேஜ் பண்ணிக்கலான்னு நினச்சேன். அது ரொம்ப பெரிய தப்புங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டயாங்க நீ. ஃபாஸ்ட்டில் எப்படி என்ன ரிஜெக்ட் பண்ணியோ அதேமாரி தான் ஃப்யூச்சர்லேயும் நீ இருக்கிற. கண்டிப்பாக ஃபாஸ்ட்டில் நடந்த தப்பை இப்போ பண்ண மாட்டேன். டேரெக்டாக உன்கிட்ட பேசி உன்கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணி உன்னை அக்செப்ட் பண்ணிக்க வச்சுக்கலான்னு நினச்சேன். இனி பேரண்ட்ஸ் மூலியமாக தான் உன்கிட்ட வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார்லி அங்கேருந்து கோமா பண்ணான். இப்படி ஹிப்பை பிடிச்சி ரப் பண்ணிட்டு வர ஜொங்கு கூட ஹேண்ட்ஸை பிடிச்சி தள்ளி விட்டு, ஏன்டா உனக்கு நார்மலாகவே வர தெரியாதடா, ஏன்டா இப்படி பிடிச்சி ரப் பண்ணிவிட்டு கிள்ளிக்கிட்டே வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டுனா, இப்போ என்ன எப்படி பேபி உன் கூட வரணும், அதையாவது சொல்லு, அப்படியே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை போய் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஏன்டா என்னை இப்படி பாடா படுத்துற, என்னை விட்டு தொலைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பயங்கரமாக நம்ம ஜொங்குக்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு நம்ம டார்ச்சர் பண்ணபடியே ப்ளே பண்ணபடியே கரெக்டாக கிளாஸ் ரூமுக்குள்ள என்றானோம். இந்த மாதிரி ஜொங்குக்கிட்டே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக வந்து என்னை கண்ட மெடிக்க திட்ட போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நோட் பண்ணா அப்படியே வந்து ஜிமினா பக்கத்தில் உட்காந்துட்டு, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குடா, நீ இந்த பக்கம் வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா ஒரு 2 செகண்ட் அவன் பக்கத்தில் இருந்தாலே அவன் லென்ஸு சும்மாவே இருக்க மாட்டேங்குது, ப்ளீஸ்டா நீ இந்த பக்கம் வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்கு பக்கத்தில் ஜிமினா உட்காந்தா, ஜிமினா உட்காந்த சைடு போய் நம்மகிட்ட உட்காந்தான். இந்த மாதிரி 2 பேருமே அவங்களோட சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு, டேட்டையா ஒழுங்கு மரியாதை எங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டா, என்னாச்சு, ஏன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணா, டயாங் உன்ட்ட தான் சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதை இங்கே வா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கோமா சொல்லவும், நம்மகிட்டே வந்து அங்கிட்டு வந்தால் நீ சும்மாவே இருக்க மாட்டாடா, எனக்கு டென்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நார்மலாக புக் எடுத்து அந்த மேஜிக் கிளாஸுக்கு மேஜிக் வேர்டெல்லாம் ரீட் பண்ணேன். ஜங்குக்கு அப்படியே எழுந்து நின்று அந்த பெஞ்சில் ஓங்கி ஒரு பஞ்சு பண்ணிவிட்டு, நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல இந்த பக்கம் வான்ட்டு அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்துறாரு. இந்த மாதிரி கத்தவும் ஜிமினா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு, நான்லாம் அவங்ககிட்ட அடி வாங்கிட மாட்டேன், நீ ஒழுங்காக அன்சைடே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு எந்த பிளேஸில் இருந்தாரோ அதே பிளேஸுக்கு ஜிமினா வந்தேன். அப்படியே ஜொங்குக்கு பார்த்து ஹெவியாக முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா நம்ம ஜொங்குக்கு ரொம்ப நார்மலாக அப்படியே அவரோட சீட்டில் உட்காந்துட்டு டேயோட ஷோல்டரில் அப்படியே ஹெட்டை வச்சபடி படுத்தா நம்ம ஜொங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்றாரு. ஒழுங்கு மரியாதை இல்லைன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, என்னடா நினச்சிட்ருக்க நீ உன் மனசில் அப்படிங்கிற மாதிரி கோமத்துட்டுனா, உன்னை தான் பேபி நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் நம்ம டேயோட ஷோல்டர்லேயே எட்ட வச்சபடி படுக்கிறாரு. இந்த மாதிரி படுத்தான். ரொம்ப காண்டாகி பிடிச்சி தள்ளி விடுறாரு. இந்த மாதிரி தள்ளி விட்டோம். டக்குன்னு நம்ம ஜொங்கு டேயோட டைஸ்லேயே ஹெட்டை வச்சபடி படுக்கவும், இதை பார்த்து ஜிம்மினா ரொம்ப ஷாக் ஆனா, டேயுமே ரொம்ப ஷாக் ஆகி, என்னடா பண்ணிகிட்ருக்க, கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குடா, மெடிஷன் கூட வந்துட்டாருடா, ஏன்டா இப்படி என்ன பாடா படுத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால், எனக்கு அந்த கிளாஸ்லாம் பிடிக்கல, நானே நிறைய கிளாஸ் எடுப்பேன், அதெல்லாம் எனக்கு வேஸ்ட்டு, நான் இப்படியே அமைதியாக ஸ்லீப் பண்ணுறேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டையோட தைசில் கெட்ட வச்சபடி இந்த மாதிரி படுத்தா, ஜிமின் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி உட்காந்து மேஜிக் கிளாஸில் அந்த மெடிஷன் சொல்லி கொடுக்குறது எல்லாத்தையுமே நோட் பண்ணான். டேக்கு வர வழியே இல்லை, ஜொங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டா இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு தெரியலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நார்மலாக அந்த மேஜிக் கிளாஸில் நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நோட் சொல்லிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தால் நம்ம ஜொங்கு கொஞ்சம் செகண்ட்லேயே ஸ்லீப் ஆகிடுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் இப்போ ஜொங்குக்கோட தைஸில் டேயோட தைஸில் ஜொங்குக்கு ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்ட்டை நோட்ஸ் எழுதினபடியே நம்ம நோட் பண்ணுவார். இந்த மாதிரியே நோட் பண்ணோம். அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகி நம்ம ஜொங்குக்கோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணுவார். இந்த மாதிரி ரப் பண்ணி அவருக்கு ஏதோ பழைய ஒரு 2-3 மூமெண்ட்ஸ் லைட்டாக ரீக்கப் ஆகுது. ஆனால் ஃபுல்லாக இல்லை, தெளிவாகவும் இல்லை.
ஜங்குக் கூட இருக்கிற அந்த க்ளோசிங் மூமெண்ட் டேயோட ஹார்ட்டுக்கு அவ்வளோ ஒரு வார்மான ஒரு ஃபீல் குட்டை கொடுக்கும். ஜங்குக் தான் பக்கத்தில் இருக்க அந்த மூமெண்ட்லேயே தன்னை அறியாமலேயே ஜங்குக்கோட வேற சாஃப்டாக ரப் பண்ணபடி ஜங்குக்கே ரசிச்சுக்கிட்டு இருக்கிறத ஐஸை ஓப்பன் பண்ணி நம்ம ஜங்குக் நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணால் அது கூட நம்ம டேக் இட் இல்லை, இப்போவுமே நம்ம ஜங்குக்கோட ஃபேஸை அப்படி பார்த்தபடி தான் ஹேரை ரப் பண்ணிகிட்டு இருப்பார். இதை ஜிமினா பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய டவுட், இந்த ஜங்குக்கு தான் டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஓகே, அவன் டேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இவன் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு ரிஜெக்ட் தானே பண்ணான். இப்போ என்ன அவன் பேபி மாதிரி ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயோ, எனக்கு இது என்னன்னு சொல்லன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் அப்படியே திரும்பி என்ன ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். போடுண்டா அப்படியே ஃபிங்கர்ஸ் வச்சு முடியை கோதி இருக்கிற முடி எல்லாத்தையும் பிடிங்கிறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்மகிட்டே டக்குன்னு ஜங்குக்கோட ஹெட்லேருந்து ஹேண்ட்ஸ் எடுத்தான். ஜங்குக் அப்படியே ஜிமினை பார்த்து முறைக்கிறாரு. அப்படியே டக்குன்னு டேயோட தைசல் நின்றுட்டு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கட்டவும் ஜங்குக்கு ஏன் அப்படி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கு நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பார்த்து கற்றுனான். லாஸ்ட்டு டெஸ்ட்டில் உட்காந்து உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மெடிஷன் கத்துறாரு. இந்த மாதிரி கற்றுனான். எல்லா பிரச்சனையும் தான் உட்காந்துருக்காமல இவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கரெக்டாக ஜிமினாவை பாயிண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணால் 3 மெம்பர்ஸும் கிளாஸை மட்டும் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மெடிஷன் கத்துறதை கேட்டு நம்ம ஜங்குக்கு வேகமாக டக்குன்னு டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி பாபி இங்கேருந்து போகலாம், இந்த கிளாஸு போர் அடிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் இதை பார்த்துட்டு நம்ம ஜிமினா தான் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எப்படி இழுத்துட்டு போகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்குக்கு ஃபாலோ பண்ணபடி நம்ம ஜிமினாவாக அந்த கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே வர்றாரு. இந்த மாதிரி வெளியே வந்தால் இப்போ கேண்டீனில் உட்காந்துருந்து நம்ம டேக்கிட்ட ஒரு மில்க் ஷேக்கு கொடுத்துருக்காரு, ஜிமினா ஒரு மில்க் ஷேக் வச்சுருக்காரு. 2 பேருமே மில்க் ஷேக்கை ஸ்கிப் பண்ணி குடித்தா நம்ம ஜங்குக் அப்படியே அவரோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணபடி முட்டு கொடுத்தபடி இப்படி மில்க் ஷேக்கை குடிச்சிக்கிட்டு இருக்க டேயை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ரசிச்சுக்கிட்டு இருந்தால் டேக்கு மில்க் ஷேக் கூட அப்படி குடிக்க முடியல, ஸ்கிப் பண்ண முடியல, ஒரு மாட்டே இருக்குது. ஏன்டா ஜங்குக் என்ன இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கேன், நீ இந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தால் எப்படிடா நான் மில்க் ஷேக் குடிக்க முடியும், முதல்ல இங்கேருந்து போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட போராடுனா அதெல்லாம் முடியாது, நான் இப்படி தான் பார்த்துட்டே இருப்பேன், நீ மில்க் ஷேக்கு குடி அப்படிங்கிற மாதிரி ஃப்ளூட் பண்ணப்படிலாம் பேச ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி பேச டேக்கே கேட்க முடியுதோ இல்லையோ ஜிமினாவால் தான் அதை எல்லாத்தையும் தாங்க முடியல, ரொம்ப அப்செட் ஆகுறாரு. இவன் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தவன் இப்போ என்னடா இப்படி ஃப்ளிட்டியாகவே அடித்து தள்ளிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்புலையும் இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கதை பார்த்து ஷாக்கிங்லேயும் நம்ம ஜிமினா உட்காந்துருப்பார். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி மேஜிக் கிளாக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம நேராக ஹவுஸ்குள்ளே ஹாப்பியாக போனோம். அந்த பிளேஸில் சார்லியோட பேரண்ட்ஸோடு நிற்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். இப்போ அந்த பிளேஸ்க்கு சுகா, ஆரம், ஒயன் 3 பேருமே என்ட்ராகி அங்கிள் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி பேசவும் சார்லி பட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. எனக்கு சார்லி இது வரைக்கும் இந்த கிங்டமுக்கு வந்தது கிடையாது. பட் டேயோட பேரண்ட்ஸை சார்லிக்கு நல்லாவே தெரியும். சார்லி நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் நான் தான் உங்கள் அங்கிளோட சன் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஒரிஜினல் நேமை ஃபுல்லாக ஏதோ பெருசாக இருக்கா அதை சொல்கிறான். இதை சொல்கிறது கேட்டு எல்லாருமே கொஞ்சம் ஷாக்கானா நீ எங்களுக்கு ரிலேட்டிவா கசினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணான். ஆமாண்டே, அது மட்டும் இல்லை ஆரம், ஒயன், சுகா நீங்கள் எல்லாமே லவ் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி டேயோட டேடி கேட்கவும் ஆமாம் டாட் அதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே, நாங்கள் எல்லோரும் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தானே லவ் பண்ணோம், மேரேஜுக்கு கொஞ்சம் டேஸ் ஆகட்டும் தானே நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதான்டா நீங்கள் 3 மெம்பர்ஸை லவ் பண்ணீங்க, அப்புறம் இவங்க அங்கிள் ஆண்டி எதுக்கு வந்துருக்காங்கன்னா சார்லியை டேக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க தான் வந்துருக்காங்க. நானும் யாரையுமே லவ் பண்ணல, அவனுக்குள்ள எந்த ஃபீலிங்ஸும் இல்லைல்ல, அது இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவும் இல்லை. அதான் நானுமே அங்கிள் ஆண்டி சொன்னதுக்கு ஓகே பண்ணி டேக்கும் சார்லிக்கும் ஒரே ஸ்டேஜில் உங்கள் 4 மெம்பர்ஸுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். அதனால் உங்களோட பார்ட்னர்ஸ், அதாவது நம்ம ஜின்னு, ஜேகப்பு, ஜிமினாவோட அந்த பர்சன்ஸோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசுறதுக்கு இப்போ கிளம்புறேன். உங்களுக்கும்
டேக்கும் ஒரே பிளேஸில் ஒரே ஸ்டேஜில் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு மற்ற பாய்ஸஸ் எல்லாம் ரொம்ப ஷாக். ஆனால் டேக்குமே இதை கேட்டு ஷாக் ஆகுது. ஜங்குக்கிட்ட நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லாட்டாலுமே டேக்கு ஜங்குக்கு மேலே ஃபீலிங் இருக்கும். பட் சொல்லாமல் நம்ம ஜங்குக்கை படாத படுத்துவார். இந்த மாதிரி டேடு சொல்கிறது கேட்டால் சுகா அப்படியே டேடை நோட் பண்ணிவிட்டு, டேட் ஆனால் இதில் டேயோட பர்மிஷன் அவனோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேய் நாங்கள் சொல்கிறத கண்டிப்பாக கேட்பான் இல்லை டேமா அப்படிங்கிற மாரி டே பட்டு திரும்பினா, ஆமாம் டேட் நீங்கள் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ண தானே செய்யணும், பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டே சொல்கிறது கேட்டு நம்ம சுகா, ஆரம், நம்ம ஒயன்லாம் ஷாக் ஆகி என்ன இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். சார்லி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, இதாண்டா எனக்கு வேணும், ஏன் முன்னாடி அவங்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிற, நான் டச் பண்ணால் உனக்கு டர்ட்டியாக இருக்குடா. எப்படி என் பேரண்ட்ஸ் மூலியமாகவே மேரேஜுக்கு ஓகே பண்ண வச்சோம்ல, மேரேஜ் 2 days தான், இந்த கிங்டம்லேருந்து அந்த கிங்டம்லேயே உன் டாடி பேசுவார், அப்புறம் மேரேஜ் பண்ணி வைப்பார் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இந்த மூமெண்ட்டில் 2 daysல எனக்கு டேயை மேரேஜ் பண்ணி கொடுங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ நிறைய பேசி டேயை 2 daysல மேரேஜ் பண்ணி கொடுக்குறோங்கிற மாதிரி இப்படி டே முன்னாடி அவ்வளோத்தையும் பேசுகிறது கேட்டு டே வந்து ரொம்ப சேடாகவே அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு அவரோட ரூம்க்கு வராரு. இந்த மாதிரி ரூம் கண்டம் இப்போ நம்ம கிங் தான் டேயோட டேடு வந்து நேராக ஜங்குக்கோட கிங்டம்க்கு வராரு. ஜங்குக்கு இதை பால்கனிலேருந்து நோட் பண்ணிவிட்டு, ஹை அங்கிள் இங்கே இதுக்கு வராரு, என்னவா இருக்கும், ஏதாவது நியூஸாக தான் இருக்கும், கண்டிப்பாக அது குட் நியூஸாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவரோட ரூமை விட்டு வெளியே வந்தால் பாய்ஸஸ் எல்லாருமே ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் முன்னாடி தான் நிற்கிறாங்க. ஜங்குக்கு மட்டும்தான் மேலே அவரோட ரூமுக்கு வெளியே நிற்கிறாரு. இந்த மாதிரி என்னென்னா இப்படிட்டே அவரோட டேடு உள்ள என்ட்ரு ஆகி அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லார்ட்டையுமே பேசவும் இதை கேட்டு ஜீனு ஷாக் ஆகி, என்ன சொல்கிறீங்க அங்கிள், எல்லாருக்குமே ஒரே டயத்தில் மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இதில் நம்ம டேக்கும் ஜங்குக்கும் மேரேஜுங்கிறத சொல்லவே இல்லை, என்னோடய 4 சன்னுக்கும் ஒரே பிளேஸில் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒரே ஸ்டேஜில் 2 days கழிச்சு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு தான் டேயை மேரேஜ் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி அவங்களும் ஓகே பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஓகே பண்ணுறதை கேட்டு இப்படி மேலே ரூம் கிட்ட நின்று நம்ம ஜங்குக்குமே, ஐயோ இந்த டே என்கிட்ட ஓகே சொல்லவே இல்லை, இருந்தாலும் பார்த்தியா பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி மேரேஜ் வரைக்குமே கொண்டு வந்துட்டான், ஐயோ பேபி என்ன நீ ரொம்ப மிஸ் பண்ணிட்டியா என்ன, எந்த அளவுக்கு திங்க் பண்ணி பேரண்ட்டே வச்சு பேச வச்சுட்டியே, 2 days கழிச்சு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னா, அப்பா என் பேபியை நான் என் பக்கத்தில் எடுத்து வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக போனால். இப்போ நெக்ஸ்ட்டு மேஜிக் கிளாஸில் யாருமே வரல, அதாவது நம்ம டேயோட கிங்டமில் இருக்கிற எந்த ஒரு பர்சன்ஸுமே வரல. இது ஜின்னு, நம்ம ஜேகப்பு, ஜிமினா, நம்ம ஜங்குக்கு இவங்க 4 மெம்பர்ஸுமே நோட் பண்ணுறாங்க. ஒருவேளை நெக்ஸ்ட் டே மேரேஜில் அதனால வந்திருக்க மாட்டாங்களா இருக்கணுங்கிற அந்த மூமெண்ட்டில் அதை பிரேக் பண்ணி விட்டேன். டேட்டை வந்து சுகா, ஆரமும் ஒயனும் பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது, அவனோட ஃபீட் மார்க் உன்னோட நெக்கில் இருக்குது, அவன் உன்னை அவனோட மேட்டாக சூஸ் பண்ணி வச்சுருக்கான், சூஸ் பண்ணி வச்சதுன்னா காடே உங்கள் 2 பேருமே பார்ட்னராக வச்சுருக்காங்க, அவனோட மேடாக இருந்துட்டு நீ இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, அது உன்னால் பண்ணவும் முடியாது, அது தெரியும்ல. ஆனால் இதை எப்படி நான் டேடுக்கிட்ட போய் சொல்ல முடியும், ஜங்குக்கோட ஃபீட் மார்க் என்னோட நெக்கில் இருக்குது, அவன் தான் என்னோடய ஹஸ்பண்ட், அவன் தான் என்னோட பேர் அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்ல முடியும், இதை சொன்னால் டேடு உடஞ்சி போயிட மாட்டாரா, டேங்க சொல்கிறத புரிஞ்சுக்கோடா, ஏன்டா நீ டேடை பற்றி திங்க் பண்ணுற, அவர் நீ சொன்னால் புரிஞ்சுப்பாரு, வேணால் நான் சொல்கிறேன், இல்லை வேண்டாம், இல்லை இது ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் ஜங்குக்கோட டீத் என்னோட நெக்கில் பட்டுச்சு, அவ்வளவுதான், மற்றபடி இது வேறு எந்த ஒரு மொமெண்ட்டும் கிடையாது, இதை ஃப்ரீ பண்ணி விட்ருங்க, நான் இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணி என் ஹாப்பியாக லைஃபாக லீட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மார்க் ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிரும், ஜங்குக்கும் சேஞ்ச் ஆகிடுவான், ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படி அங்கேருந்து எழுந்து போனால் இவன் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான், ஜங்குக்கோட கேரக்டர் தெரிஞ்சிருந்துமே இந்த மாதிரி பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இந்த மாதிரி பேசிட்டு போனதை கேட்டு ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு மேரேஜ் ஹாலில் தான் எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் அப்படி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க ஸ்டேஜில். இந்த மாதிரி நின்னா இப்போது அந்த ஸ்டேஜில் நம்ம ஆரம், சுகா, நம்ம ஜேகப்,
அதுக்கு பக்கத்தில் சார்லி ஜங்குக் 2 பேருமே நிற்கிறாங்க. அந்த மாதிரி சார்லி இந்த பிளேஸில் நிற்கிறத பார்த்துட்டு ஜங்குக் காண்டாகி இவன் ஏன் ஸ்டேஜில் நிற்கிறான், இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணான். ஆரமும் சுகாவும் இதை நோட் பண்ணிவிட்டு ஜேக்கப் கிட்ட இங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜேக்கப் ஷாக் ஆகி என்னடா இந்த மாதிரி சொல்லிட்ட, இதுக்கு தான் நீங்கள் 1 டே காலேஜுக்கு அந்த மேஜிக் கிளாஸ்க்கு வரலையா, இதை எப்படி நான் ஜங்குக்கிட்ட சொல்லுவேன், இதை முன்னாடி சொல்லலாம்லாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பக்கத்தில் அந்த மாதிரி டென்ஷனில் இருக்கிற ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட சொன்னால் இது கரெக்டாக வராது அப்படிங்கிற மாதிரி நேராக நம்ம ஜேகப் ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கினா இந்த மாதிரி கீழே இறங்குற ஜேகப்பை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்டே வந்துட்டு இங்கே மேரேஜில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சார்லி தான் டேயை மேரேஜ் பண்ணிக்க போகிறானா, ஆனால் ஜங்கு டேயை மேரேஜ் பண்ணிக்க போகிறத நினச்சிக்க வந்துருக்கான், ப்ராப்ளம் வரப்போ போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தராக பேசிகிட்டு இருக்க சொல்ல கரெக்டாக அந்த பிளேஸுக்கு மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ஸ் அப்படியே ஸ்டேஜுக்கு வராங்க. நம்ம ஜின்னு ஒய்யனு ஜிமின்னா நம்ம டே எல்லாருமே வரதை பார்த்து நம்ம ஜேகப் ரொம்ப ஷாக் ஆகி இல்லை பெரிய ப்ராப்ளம் ஆக்க போகுது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஜின்னுக்கிட்ட வந்தேன். ஜின் அப்படியே என்னங்கிற மாதிரி கேட்டால் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகு ப்ராப்ளம் பண்ணாத, நீ தான் இப்போ பெரிய ப்ராப்ளம் பண்ண மாதிரி இருக்குது, ஸ்டேஜில் போய் நில்றானுங்கிற மாதிரி ஜங்கு கூட பேரண்ட்ஸ் கொண்டு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜேகு போட்டான். இங்கே என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். ஜின்னு கரெக்டாக ஆரம்பிட்ட வந்து நின்னோம், ஜிமினா கரெக்டாக சுகர்கிட்ட வந்து நின்னோம், நம்ம வயன் ஜேகப்கிட்ட வந்து நின்னோம், நம்ம டே கரெக்டாக ஜங்குக்கு கிட்ட வந்து அப்படியே கிராஸ் ஆகி சார்லி பக்கத்தில் போய் நிற்கவும் இதை பார்த்து நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, சார்லி கிட்ட போய் இவன் எதுக்கு நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பி டேயை நோட் பண்ணுறது இந்த மாதிரி நோட் பண்ணான். டே ஜங்குக்கை பார்க்காதபடியும் அங்கே வந்திருக்க பீப்புள்ஸை நோட் பண்ணாதபடி ஃப்ளோரை பட்டபடி குனிஞ்சு அமைதியாக நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னான். மேரேஜுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 1 minute அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்கிறது. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டான். வயன் பக்கத்தில் இருந்த ஜேகப் கரெக்டாக நம்ம ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஜங்குக் ஹயாங் 1 minute அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே யாருக்கெல்லாம் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிற பாய்ஸஸோட நேம் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு டே சார்லிக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டில் டே சார்லியை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறானுங்கிறத சொல்கிறது கேட்டு ரொம்ப கோவமாகி அப்படியே காண்டிலேயே நம்ம சார்லியை நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் நிற்கிற டேயை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தேன். டே எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக நிற்கிறத நோட் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் வந்துட்டு டே அங்கே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னோட டேட் வந்து என்னோடய கிங்டமில் என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட பேச சொல்ல நம்ம 2 பேருக்கு தான் மேரேஜ்னு நினச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், எப்படி நீ இவனை மேரேஜ் பண்ண ஸ்டேஜுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பீப்புள்ஸ்க்கு முன்னாடி கோவமாக பேசவும் இதை கேட்டு ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் டேயோட பேரண்ட்ஸும் ஷாக் ஆன நம்ம ஜின்னு ஜிமினா ஜேகப்புமே ஜங்குக்கிட்ட வராங்க. ஜங்கு கோவப்படாத, ஹே உங்களோட பார்ட்னர்ஸ் கூட உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுதுலாடா, ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை லீட் பண்ண போகிறீங்களாடா, பின்ன ஏன்டா என்ன வந்து தடுத்துட்ருக்கீங்க, போங்கடா அவ்வளோ பேர் மேரேஜ் பண்ணிக்கோங்க, நீங்கள் எல்லோரும் உங்கள் பார்ட்னர் கூட மேரேஜ் பண்ணிக்கலாம், பட் நீ என்ன தவிர வர எவனையாவது மேரேஜ் பண்ணான்னு வச்சுக்கோ, இந்த பிளேஸில் மேரேஜ் ஹால் மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசவும் இதை கேட்டுகிட்டே ரொம்ப காண்டாகி இங்கே பாரு ஜங்கு ப்ராப்ளம் பண்ணாது, நீ தான் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லையா, நீ சொல்லவே வேண்டாண்டா, நீ என்னோட பார்ட்னர், நீ என்னோட ஒய்ஃப், எப்படி நீ என்கிட்ட எந்த மாதிரி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சார்லியை பார்த்து மறைச்சா சார்லி நக்கலாக ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறான். என்ன பண்ணாலும் சரிடா டே இந்த டைம் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், நான் மேரேஜ் பண்ணிட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சிரிச்சபடியே நோட் பண்ணேன். டேயோட பேரண்ட்ஸ் ஜங்குக்கிட்ட பேரண்ட்ஸும் ஜங்குக்கிட்ட வந்துட்டு டேக்கும் சார்லிக்கு தாண்டா மேரேஜ் ப்ராப்ளம் பண்ணாதுங்கிற மாதிரி எவ்வளவோ பேசினாலுமே நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் புஷ் பண்ணி அப்படியே ஸ்டேஜுக்கு கீழே இழுக்கிறாங்க. ப்ராப்ளம் பண்ணாது ஜங்குக், அவன் தான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிகிட்டு இருக்காம்ல, பின்னையே இந்த மாதிரி பண்ணுற வா அப்படிங்கிற மாதிரி வேகமாக இழுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இழுத்துட்டு போனோம். அதே மாதிரி பேராக நிற்கிறாங்க. மேரேஜுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது, ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரிங் அப்படியே சார்லி நம்ம டேயோட ஹேண்ட்ஸுக்கு போட வந்தா நீ பண்ணுறது சரியா ஜேகே, எதுக்குடா அங்கே வந்த, ஏங்க வந்த, நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னா
பண்ணலையா, இல்லை டெத் ஆகிட்டானா, டெத் ஆகலையா, அந்த பிரின்ஸ் இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண வந்தியா, இல்லை கிங்குக்கு ஒரு சோல்ஜராக உன்னோட ஒர்க்கை பண்ண வந்தியா நீ அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்ட்டில் இதே மாரி மேரேஜ் பண்ண சொல்ல ஃபாஸ்ட்டில் உள்ள ஜேகே கிட்ட அந்த பேசின அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்ம ஜொங்குக் இழுத்துட்டு போகிறாருல, ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ் இழுத்துட்டு போகிறாங்களா, அவருக்கு அவ்வளோமே கேட்குது. இந்த மாதிரி கேட்டால் ஜொங்குக்கில் இருக்க ஜேகேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே நம்ம ஜொங்குக் ரொம்ப ரொம்ப ஜொங்குக்காக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேயே சேஞ்ச் ஆகி அப்படியே பேரண்ட்ஸோட ஆன்சர் தட்டி விட்டுட்டு அப்படியே திரும்பினா ஸ்டேஜில் ரொம்ப சேடாக ரொம்ப சோகமாக மேரேஜில் விருப்பம் இல்லாமலேயே டேட் பண்ணுற ஃபோர்ஸில் மேரேஜுக்கு அந்த பிளேஸில் ரெடி ஆகி வந்துட்டு நிற்கிற நோட் பண்ணுறது இந்த மாதிரி நோட் பண்ணால் அப்போ எப்படி அந்த மேரேஜில் விருப்பமே இல்லாமல் டேயோட டேடு சொன்னாருங்கிறதுக்காக மேரேஜ் பண்ண வந்தாரோ அதே பொசிஷனில் அதே சேட்னஸில் பெயினில் நிற்கிறத நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம ஜொங்கு ஜேகேயே சேஞ்ச் ஆகுறாரு. அவரோட ஐஸ் மட்டும் அப்படியே டார்க் ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு நேராக கிட்ட தான்